ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வியர் வுல்ஃப் பாய் அப்படின்ற ஒரு கொரியா லவ் ட்ராமா மூவி தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுடைய கணத்தில் இருக்க சுருக்கத்தெல்லாம் பார்த்து இந்த சுருக்கம்லாம் நம்மளை விட்டு போகாதா இல்லை திரும்பாதா அப்படிலாம் சொல்லி கண்ணாடி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க பொண்ணு கூடயும் அவங்க மருமக கூடயும் போயிட்டு லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க போல். அவங்க வந்து கொரியாவில் போய் படிக்க போயிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு காலே பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. இந்த பொண்ணும் போயிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த பாட்டிக்கு தான் கால் போல். ஸோ அம்மா அவங்களுக்கு தான் கால்மா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கூப்பிடுது. இந்த பாட்டியும் போயிட்டு யார் என்ன அப்படிலாம் சொல்லி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி முடித்த உடனே அவங்க பொண்ணுக்கிட்டேயும் மருமகிட்டையும் நான் கொரியாவுக்கு போகிறேன், டிக்கெட் புக் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் புக் பண்ணி இந்த பாட்டியை கிளப்பி விட்டுறாங்க. இந்த பாட்டியும் போகிறாங்க. அவங்க கொரியாவில் போன உடனே அவங்க பேத்தி வந்து வாங்க பாட்டி அப்படிலாம் சொல்லி இன்வைட் பண்ணி போயிட்டுருக்கு. எங்கள் பாட்டி போக போகிறோம் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்கு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் போக போகிறோம், அந்த இடத்துல தான் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுது. இந்த பேத்தியும் வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுது. அப்போ அந்த இடத்த பார்த்த உடனே இந்த பேத்தி கேட்குது, என்ன பாட்டி இது ரொம்ப பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது, பார்க்கவே பேய் வீடு மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்கு. இந்த பாட்டி அப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த இடத்துல மான்ஸ்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டரா? அது எங்கே இருந்துச்சு? இது வீட்டிலே தான் இருந்துச்சா? அப்போ உங்களுக்கு என்ன வயசு அப்படிலாம் சொல்லி இந்த பேத்தி வந்து கேட்டுட்ருக்கு. அப்போது இவங்க வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய 16 வயசில் வந்து இந்த வீட்டுக்கு வந்து குடி வந்திருப்பாங்க. ஹீரோயின் தான் இந்த பாட்டி. இந்த பாட்டி வந்து வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க. அப்போ சின்ன வயசில் 16 வயசில் இருக்கும்போது அவங்களுடைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து உனக்கு தான் உடம்பு சரியில்லை, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்து இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க அம்மா போயிட்டு நெய்பர் ஆண்டி கிட்டலாம் எதுக்காக ஆண்டி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ தான் காட்டுறாங்க, இந்த பாட்டி சின்ன வயசுல எவ்வளோ அழகாக இருந்திருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் போடுற பையனையும் காட்டுறாங்க. இந்த பையன் வந்து யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பிஸ்னஸ் பார்ட்னருடைய பையன் தான் இவன். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இந்த பார்ட்னரே வந்து ஆஃபீஸையும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வர ப்ராஃபிட் எல்லாமே அவனே எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் பணக்காரன் ஆகிட்டுருப்பான். ஹீரோயினுடைய அம்மா இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் போடுற பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த பையன் வந்து இதெல்லாம் நான் எதுக்காக எடுத்து வைக்கணும், அதெல்லாம் உங்களுடைய வேலை, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லி சீன் போட்டுட்ருக்கான். அப்புறம் அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த நெய்பர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோயினுடைய அம்மா. அவங்களாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏஞ்சிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நீ சாப்பிடவே இல்லையே, கொஞ்சம் உட்காந்து சாப்பிடு அப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் ஏஞ்சி கிளம்பி போயிடுறாங்க. அவங்க நெய்பரில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கே ஓனை மனுஷன் இருக்கறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அப்படியா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, நாங்கள்லாம் வந்து சிட்டியில் இருந்தோம், இந்த ஓனாய் மனுஷனை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினும் வெளியே போனதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவளுக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா சொல்கிறாங்க. ஓ லங்ஸ் ப்ராப்ளமா, சரி விடுங்க அதெல்லாம் சரியாயிடும், இந்த ஊருக்கு வந்துட்டிங்கல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இந்த நெய்பர்ஸும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து தூங்க வைக்கிறாங்க அவங்க அம்மா டேப்லெட்லாம் போட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்டையும் இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக ஏதோ வந்து சத்தம் கேட்குது. இவங்களாம் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. உடனே இவங்க போய்ட்டு அவங்க தங்கச்சி எழுப்பி நான் வெளியே எதையோ பார்த்தேன், வா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூப்பிட்றாங்க. பட் அவள் வந்து அம்மா இவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து படுத்து தூங்கிடுறான். நம்ம ஹீரோயினும் போய்ட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நம்மளே வெளியே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே இருக்க அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம் வந்து இது வரைக்கும் பூட்டி தான் இருந்திருக்கும், இப்போ ஓப்பனில் இருக்குது. நம்ம ஹீரோயினும் போயிட்டு அதுக்குள்ளே யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போனால் அங்கே வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் இவங்களை பார்க்குது. அந்த உருவம் இவங்களை தாண்டி போயிடுது. நம்ம ஹீரோயின் அப்படியே கத்தி அங்கேயே மயக்கப்பட்டு வேந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நெய்பர்ஸ்லாம் வந்து உங்கள் பொண்ணு எதுக்காக கத்துனா, அந்த ஓனாய் மனுஷனை தான் அவள் பார்த்துருப்பா, சரி இருந்தால் அங்கே பிடிங்க பொட்டேட்டோஸ் எங்களுடைய நிலத்திலே விளைஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த நெய்பர்ஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து துணிக்காய போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. அம்மா இங்கே வந்து பாரு அப்படிலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க அம்மாவும் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த உருவத்துக்கிட்ட வந்து போ அப்படிலாம் துரத்தி விடுறாங்க.
பட் அது போகாமல் அங்கேயே இருக்கிறதுனால இவங்க வந்து சரி சூச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, நாய் கூப்பிடுற மாதிரி. அதுவும் வந்து வெளியே வருது. அது அவங்க நாயின்னு தான் நினச்சிருப்பாங்க, பட் அது வந்து ஒரு மனுஷன். அவனை பார்த்த உடனே இவங்க வந்து இவங்க கிட்ட இருந்த ஒரு பொட்டேட்டோ தூக்கி போடுறாங்க. அவனும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவனுடைய ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்கல. இவங்கக்கிட்ட இந்த மொத்த பொட்டேட்டோஸும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க. அவனும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காகமா இதெல்லாம் பண்ணுற அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு பசிக்கும் போல், அதான் பாவம், சாப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. போலீஸ்காரங்களும் வந்து அந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் பேசவும் மாட்டான், அவன் பேரும் தெரில, ஊரும் தெரில அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பையனை செவுத்து வழி எட்டி பார்க்குறாங்க. அவனும் திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயந்து இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா போயிட்டு ஆர்ஃபனேஜ் எதுனா ஃப்ரீயாக இருக்கா அப்படிலாம் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆர்ஃபனேஜ்காரங்களும் வந்து இப்போ எந்த ஆர்ஃபனேஜும் ஃப்ரீயாக இல்லை, ஸோ அந்த பையனை கொஞ்ச நாள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கும் வேறு வழியே இல்லாமல் அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்களுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோவை அப்போ தான் பார்த்துருக்கா, அவள் வந்து பயந்துடுறா. நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் இந்த பையனை எப்படிலாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு அந்த பையனை வந்து குளிப்பாட்டிலாம் விடுறாங்க. அப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு விட்டுட்டு சாப்பாடு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இவர் வந்து சாப்பாடை பார்த்த உடனே போயிட்டு எல்லா சாப்பாடுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நேற்று அந்த நெய்பர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டாங்க, இன்னைக்கு இவன் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான், இவன் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறான் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை, ஆர்ஃபனேஜ் கிடைக்கிற வரைக்கும் இவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு இதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அந்த பையனை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு ரூமில் போட்டு கது சாத்திட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பையன் வந்து ஜன்னல் வழியாக உட்காந்து ஓனாய் மாதிரி கத்திட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து அடித்து இங்கே நீ தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து நான் வேலைக்கு போக போகிறேன், பார்த்து பத்திரமா வீட்டிலே இரு அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னுடைய புக்ஸ்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னுடைய புக்ஸ்லாம் எதனா பாக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவங்களால எடுக்கவே முடியல. நம்ம படத்தோடைய ஹீரோ வந்து அந்த பையன் தான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு நல்லா அடிச்சு விட்டுறாங்க. அவனும் வந்து அங்கே இருந்த பாக்ஸ்லாம் ரெண்டுத்தையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் தேடின பாக்ஸுக்காக தான் அதெல்லாம் தூக்கியிருப்பான், அதுக்காக தான் கிட்டவும் வந்திருப்பான். பட் நம்ம ஹீரோயின் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால அவங்க கையில் வச்சிருந்த கானை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் சமத்தா அந்த கானை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த சீன் போடுற பையன் வந்து அந்த பாக்ஸ்லாம் தூக்கத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறான், பட் அவனால் தூக்கவே முடியல. நம்ம ஹீரோயினை வந்து சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் வந்து கூட என்னால் வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய கையை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சீன் போடுற பையனுடைய கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறாரு. அவனும் வந்து கோச்சின்னு வெளியே போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து நைட்டு புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற புக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சின்ன பசங்க கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. சின்ன பசங்களும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நல்லா அட்டாச் ஆயிடுறாங்க. அவங்களும் வந்து ஹீரோ வந்து விளையாட்டெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என் கூட வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த பொட்டேட்டோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து பொட்டேட்டோ சாப்பிட்றன்ற பேரில் நம்ம ஹீரோயினுடைய கையை வந்து கடிச்சு விட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ண, என்னுடைய கையை இப்படி பண்ணி வச்சிருக்க பாரு அப்படிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுறதை பார்த்து ஹீரோவே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தலையெல்லாம் வந்து தடவி விடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு வந்து புதுசாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இவங்க வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் உட்காந்து இவனை இப்போ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் வராரு. எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் நிறுத்துறாரு. கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீ நார்மலாக பிஹேவ் பண்ணுற குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தலையெல்லாம் தடவி விட்டுட்ருக்காங்க. இவங்களுடைய அம்மா இருக்காங்க. அப்புறம் அந்த நெய்பர்ஸ்லாம் வந்து என்னடா இது இப்போல்லாம் நடக்குதே அப்படின்லாம் சொல்லி வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டு ப்ரஷ்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து ஷூ லேஸ்லாம் போட்டுறதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சிங்கில் போடணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவரும் போட்டுட்டு தலையை கொஞ்சம் இவங்க தட்டி விடுறதுக்காக நிற்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவருக்கு வந்து ஹேர் கட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஷாப்பிங் போகிற இடத்துலையும் வந்து எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிடுச்சு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாரு.
மேலே பார்த்தா வந்து ஏதோ ஒரு ராட் வந்து கீழே விழுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் மேலே தான் கரெக்டாக வந்து விழ போகுது. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த ராடும் வந்து ஹீரோவுடைய தலை, அதாவது முதுகு மேலே வந்து விழுது. அதை வந்து அவர் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ராடை கீழே போட்டுடுறாரு. ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து இவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்க ஊரில் இருக்க மருத்துவங்க கிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து கூட்டி வந்திருக்காங்க. இவரும் வந்து கையெல்லாம் நீட்டுறாரு. அங்கே வந்து நாடிலாம் பிடிச்சி, இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இதை மனுஷன் மாதிரியே இல்லையே, சரி விடுங்க, முதுகில் வந்து சாதாரண ஸ்க்ராட்ச் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை பெருசா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து இந்த சின்ன பசங்க கூட நானும் விளையாட வரேன், இன்னைக்கு என்னையும் விளையாட சேர்த்துக்கோங்க அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இந்தா செடி, இது உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லி கொடுக்குது. இதுக்கு தண்ணிலாம் ஊற்றி வளரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. இவங்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்படியே ஹீரோ கூட எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து டின்னர் ரெடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினுடைய தங்கச்சி வந்து இவன் சூப்பராக ஃபுட்பாலாக விளையாடுறான், இவன் ஏதோ அத்லெட்டிக் ஆகிடுவானோ அப்படிலாம் தோணுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் ஆமாம் இவன் அத்லெட்டிக் ஆகிடுவான் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன் போடுற பையனும் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்கான். அந்த பொண்ணு கூட வந்து பேசிகிட்டே போயிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆடுலாம் மேய்ப்பாங்க இல்லையா, அந்த பண்ணையில் போயிட்டு விட்டுடுறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்து அந்த செத்த ஆட்டை வந்து கையில் பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. அப்போ அவன் கூட இருக்க பொண்ணு வந்து இவன் பார்த்துட்டான் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்கு. அவன் பேசவே மாட்டான், அதனால் நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கார் எடுத்துன்னு கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஆடை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட விட்டுட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு குடிச்சிச்சு இல்லையா அந்த செடி, அதுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு வந்து பேசுறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பேசுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவங்களுடைய வாயை பார்த்துட்ருக்காரு. எதுக்காக என்னுடைய வாயை பார்த்துட்ருக்க, நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பேசவே மாட்டாரு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த கிட்டார் இருக்குது, அவங்க அப்பாவுடைய கிட்டாராக, நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுடைய கிட்டார், அதை எடுத்து வாசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வாசிக்கிற அழகெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்காரு. இவருக்கு அதெல்லாம் புதுசாக இருக்கு இல்லையா, அதனால் அவரே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய தலையை வந்து ஹீரோயின் எப்படி தட்டி விட்டாங்களோ அதே மாதிரி தட்டிலாம் விட்டுட்ருக்காரு. இவங்களுக்கு அப்புறம் கால் வருது. உடனே நம்ம ஹீரோயின் போய்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பையன் இருக்கானாமே, அவனை ஆர்ஃபனேஜில் சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ ஆர்ஃபனேஜ் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் போகிற இடத்துக்குலாம் போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய வாசல்லே படுத்து தூங்கிடுறாரு. நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய பெட்டையும் தூக்கி போட்டு அங்கேயும் அவங்களும் படுத்துக்கிறாங்க. இந்த சீன் போடுற பையன் வந்து ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரான். அவன் வந்து ஹீரோயினை கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து என்ன வேணும் உனக்கு அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எங்க அந்த முரட்டு பையன், அவன் இப்போ வர சொல்லி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவனை அடித்து போட்டுருவாங்க அப்படிலாம் சொல்லி இந்த சீன் போடுற பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை வந்து வெளியே போகிறதுக்காக கூப்பிட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து வர முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருச்சு. உடனே வந்து அவர் ஓனாய மனுஷனாக மாறி அந்த பசங்களாம் அடிச்சுட்டு அந்த சீன் போடுற பையனை அடிக்க வர்றாரு. நம்ம ஹீரோயின் போது நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து விட்டுடுறாரு அந்த சீன் போடுற பையனை. அவனும் போலீஸ்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து மிரட்டிட்டு இருக்கான். நீ அவனை பார்த்து தானே, அவன் ஓனாய மனுஷனாக மாறினதை பார்த்து தானே அப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து நான் யாரையும் ஓனாய மனுஷனாக மாறினதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க மேலே இந்த கோவத்தில் அந்த கிட்டார்லாம் போட்டு இவன் வந்து உடச்சிட்டான். நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட உனக்கு எதுவும் ஆகாது, அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஹீரோவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போன உடனே ஹீரோ கையில் ஹேண்ட்கஃப்லாம் மாட்டி விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்களாம். பட் நம்ம ஹீரோவால் தான் பேச முடியாது இல்லையா, அவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு. இந்த சீன் போடுற பையன்கிட்டையும் எந்த ஆதாரமும் இல்லை, பொய் புகார்லாம் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இந்த சீன் போடுற பையனும் ஆதாரம் தானே வேணும், நான் ஆதாரத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்டோர் ரூமில் வந்து அடிச்சு வச்சிடறாரு. இந்த ஹீரோயினுடைய அம்மா கிட்டேயும் இந்த கேட்டு நீ எப்போவுமே திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுடைய அம்மா வேலைக்கு போன உடனே ஹீரோயின் வந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு ஹீரோ இருக்க ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. ஹீரோ கிட்டேயும் நான் உனக்காக தான் வந்தேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவர் வரைஞ்ச டிராயிங்கே எடுத்து காட்டுறாரு. அதில் வந்து ஹீரோயினுடைய அப்பாவுடைய கிட்டாரை தான் வரைஞ்சி வச்சுருப்பாரு.
நம்ம ஹீரோயினும் நான் உனக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த புக்கு, இது எங்கள் அப்பா கொடுத்த புக்கு, இது வரைக்கும் நான் இதை படித்ததே கிடையாது, நீ எனக்காக படித்து காட்டணும், இது ஏதோ ஸ்னோமேன் புக்கு போல், டைட்டில் வச்சு நான் சொல்கிறேன், நீ இதுக்குள்ளே என்ன கதை அப்படின்னு நீ தான் சொல்லணும் அப்படிலாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோவால் தான் பேசக்கூட முடியாது, அவர் எப்படி படித்து காட்டுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இது எனக்கு படித்து காட்டுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோக்கு வந்து எப்படி பேசுறது எப்படி எழுதுறது அப்படிலாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவரும் வந்து கரெக்டாக எழுதலாம் ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஹீரோ அப்படியே சேட் ஆயிடுறாரு. சரி நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஹீரோவும் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்து பார்க்குறாரு. அவர் வந்து சுற்றிலாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அங்கே இருக்க பற்றிய ஸ்டோனு, அது வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னு, இப்போ நான் ஃபஸ்ட்டு பொண்ணுன்னா நான் தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓடுறாரு. அப்புறம் அவங்களுக்கு தான் லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அப்படியே ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்கள தூக்கிட்டு வீட்டில் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டில் வந்து அவங்க அம்மா யாருமே இல்லை. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கிட்டலாம் போகிறாங்க. அங்கேயும் யாருமே இல்லை. அந்த சின்ன பொண்ணை வந்து வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருது. இவரும் வந்து அப்படியே போயிடுறாரு. இவங்க அம்மாலாம் வந்து தேடிட்டு இருக்காங்க, காட்டிலலாம் வந்து தேடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. மடியில் வந்து நம்ம ஹீரோயினை படுக்க வச்சிருக்காரு. அங்கே வந்து அவங்க எல்லாருமே ஹீரோ தான் எதனா பண்ணிட்டு இருப்பாரு அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் அடித்து அவர் தூக்கிட்டு வந்து அந்த ஸ்டோர் ரூம்லேயே போட்டு லாக்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த சீன் போடுற பையனை வந்து போலீஸ்காரங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் அவன் வந்து எதனா பண்ணியிருப்பான், ஸோ இதுவே ஒரு ஆதாரமாக இருக்கும், நீங்கள் அவனை ஷூட் பண்ணிடுங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியூருக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ஜன்னல் வழியாக இருந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் நானே சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் வர வரைக்கும் இங்கேயே பத்திரமா இரு, எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் வந்து அந்த போலீஸ்காரர் வந்து உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா இவனை நாங்கள் ஷூட் கூட பண்ணிவிடுவோம் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவனுடைய ஹேரை கூட நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்காரு. இந்த போலீஸ்காரங்களும் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவர் வந்து எழுதிட்டுருக்காரு. என்ன இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஹீரோயினுடைய தங்கச்சி வந்து சொல்லுது, ஹீரோ வந்து எழுதுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிலாம் வந்து சொல்லுது. நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயின் எப்போ வருவாங்க அப்படிலாம் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயினும் வராங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் ஹக் பண்ணுறாங்க. ஹீரோவும் வந்து பதிலுக்கு ஹக்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு, இவன் ரொம்பவே நல்லவனாக இருக்கான், இவன் மேலே இந்த ஆள் தான் வந்து சும்மா போய் புகார்லாம் கொடுத்துட்ருக்கான், இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த சீன் போடுற பையன் வந்து இல்லை என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, அவன் தான் அந்த ஆடெல்லாம் சாப்பிட்டான் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஆதாரத்தை கூட்டுறான். அதாவது இவன் காரில் கூட்டு வந்தான் இல்லையா அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து ஆடு அவன் தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த பொண்ணு வந்து சொல்லிடுது. அப்புறம் அந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவனும் வந்து நான் அவனை நைட்டு பார்த்தேன் அப்படிலாம் சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் கசாத்திக்கிறாங்க. இந்த ஆடு மேய்க்கிறவனுக்கும் வந்து அங்கே சந்தேகம்லாம் இருந்திருக்கும். அதாவது கார் வந்து போன தடையெல்லாம் இருந்திருக்கும். அதனால் இந்த சீன் போடுற பையன்கிட்ட வந்து சொல்கிறான், அவன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், கார் வச்சுருக்கிறது இந்த ஊரில் நீ மட்டும்தான், நீ தான் வந்து என்னுடைய ஆடோடைய சந்தையெல்லாம் வந்து இடிச்சிட்ருப்ப அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட நீ அந்த ஆடெலாம் எதனா பண்ணியா அப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஹீரோவுக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல, அவரால் பேசவும் முடியாது. அதனால் வந்து அவர் சைலண்ட்டாக இருக்கார். நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஆடு மேய்க்கிறவன் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் போடுற பையன் வந்து அந்த ஆடு மேய்க்கிறவனே கொன்னுடுறான். அப்புறம் அவன் வந்து அந்த கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே ஓரமாக போய் மறைஞ்சு ஒழிஞ்சிக்கிறான். போலீஸ்காரங்களும் வெளியே எதனா சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோவுடைய ஸ்டோர் ரூமுக்கு வந்து இந்த சீன் போடுற பையன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய கிட்டார் அந்த ஆடு மேய்க்கிறவனுடைய வீட்டில் தான் இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமைச்சிக்கிறான். இந்த சீன் போடுற பையன் நம்ம ஹீரோவும் அந்த ஆடு மேய்க்கிறவனுடைய வீட்டில் போயிட்டு இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. இங்கே அந்த போலீஸ்காரங்களும் ஆடு மேய்க்கிறவனுடைய வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க. இந்த சீன் போடுற பையன் தான் வந்து போலீஸ்காரங்களாம் கூப்பிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கிட்டலாம் போயிட்டு இந்த கிட்டாரோடைய ட்ராயிங்கை காட்டி கேட்டுட்ருக்காரு. கிட்டார் இங்கே இருக்கா அப்படிலாம் வந்து பார்த்துட்ருக்காரு. பட் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. போலீஸ்காரங்களும் வந்து இவர் ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கிட்டார் வரைஞ்ச ட்ராயிங் வந்து காட்டிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் இங்கே அந்த கிட்டாரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீன் போடுற பையனும் வந்து போலீஸ்காரங்கிட்ட இருந்து கன்லாம் பிடுங்கி ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கான். நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் நின்றுட்டு என்ன ஷூட் பண்ணு ஃபஸ்ட்டு அப்படிலாம் வந்து டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க.
அதனால கோவமான அந்த சீன் போடுற பையன் வந்து நம்ம ஹீரோயினை நல்லா அடிச்சு விட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கும் வலி தாங்க முடியாமல் அவங்களும் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவர் வந்து ஓனர் மனுஷனா மாதிரி இந்த சீன் போடுற பையனை அடித்து அவனுடைய கழுத்தை கடிச்சு அங்கேயே அவனை சாவடிச்சிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினையும் தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. போலீஸ்காரங்களும் ஹீரோவை துரத்திட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஒரு குகைக்குள்ளே உட்கார வச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் மயக்க தெரிஞ்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ ஓனை மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை அங்கேயே தூங்க வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆன உடனே நம்ம ஹீரோயினுடைய பேரெல்லாம் சொல்லி நிறைய சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க ஒன்று கொன்னுடுவாங்க, இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ போகவே மாட்டுறாரு. சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் வந்து பேசியிருப்பாரு, இங்கேருந்து போகாத அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் போலீஸ்காரங்க கிட்ட போயிடுறாங்க. போலீஸ்காரங்களும் எங்கே அவன் அப்படிலாம் வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவன் எங்கே போனானே எனக்கு தெரியல, அவன் நைட்டே என்னை விட்டு போயிட்டான் அப்படிலாம் சொன்ன உடனே போலீஸ்காரங்களும் வந்து காட்டை விட்டு போயிடுறாங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு. ஹீரோயினுடைய அம்மா வந்து சிட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து இந்த விஷயத்தை எப்படின்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி அவங்க அந்த ஸ்டோர் ரூம் இடத்துலையே வச்சுட்டு இவங்களும் அழுதுகிட்டே ஸ்டோர் ரூம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த பாட்டி வந்து கதையாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பேத்திக்கிட்ட. இப்போ இந்த பாட்டி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த வீடை வாங்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்களாம். வீடு வாங்குறவங்க கிட்ட வந்து இன்றைக்கி நைட்டு நானும் என் பேத்தியை இங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன்லாம் வாங்கிக்குது. அப்புறம் அந்த நைட்டு வந்து அவங்க பேத்தி கூட வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ வெளியே வந்துலாம் பார்க்குறாங்க. ஸ்டோர் ரூம் லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு. ஒரு வேளை ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஸ்டோர் ரூம் கதவுலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல்லாக செடியாக இருக்குது. ஹீரோவுக்கு செடியெலாம் வளர்க்க தெரியுமா அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இவங்க உள்ளே போயிட்டு அந்த கதவு திறக்கலாமா வேணாவா, நம்ம வேறு பாட்டி ஆகிட்டோமே அப்படிலாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ தான் இருக்கார். அவரை பார்த்தோன்னே நம்ம பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. அவர் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. இந்த பாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த என்ன லெட்டர்னால் வந்து இவங்க எழுதிருப்பாங்க இல்லையா, வெயிட் பண்ணு எனக்காக அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க கடைசியாக போகும்போது. அந்த லெட்டர் தான் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய கிட்டாரையும் வந்து இவரும் எப்படியோ அதெல்லாம் ஒட்ட வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் ஹீரோயின் சொன்ன மாதிரி கரெக்டாக வெயிட்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதனால் வந்து தலையை வந்து தடை விட சொல்லி தலை குனிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து தலையெல்லாம் தடை விடுறாங்க. எனக்காக இவ்வளோ நாள் நீ வெயிட் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் பதிலுக்கு வந்து ஹக் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எதுக்காக நீ எனக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண, நான் கல்யாணம்லாம் பண்ணிட்டேன், குழந்தைலாம் பெற்றுக்கிட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து செகண்ட் டைம் பேசுகிறாரு. நான் உனக்காக ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, உங்கள் அப்பா கொடுத்த புக்கை படித்து காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் புக்கை வந்து படித்து காட்டிகிட்டு இருக்காரு. இந்த பாட்டியும் அவங்க பேத்தி கூட சேர்ந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாட்டிக்கு வந்து கால் வருது. லேண்ட் ஓனர்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டை நான் விற்க போகிறது கிடையாது, இது வேற ஒருத்தருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பாட்டி போகிற வழியை அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.